பெரிய மன்னர் பொறுமையின் பொக்கிஷம் பொக்கிஷம். ஆமா, வாயால பேச மாட்டாங்க. நீங்க வாங்கினாலும் பேசுவாங்க, இல்ல வெட்டினாலும் இருந்துள்ளாங்க வெட்டுவாங்க. வாழைப்பழத்தை ஊசி ஏற்று சந்திச்சுட்டு சிந்திப்பான், எதுவாக இருந்தாலும் சிந்திப்பான். அவங்க தீர்த்துக்கட்டையிலே பதம் தாங்கள் கற்றுக் கொடுத்த தீர்த்துக்கிட்ட இல்லையே. ஏற தெரியாது, 5 வயசுல என்ன ஏற தெரியாது, குதிரை இல்ல. அப்படி சொல்லுங்க, ரெண்டையும் பிடிக்க அப்படி கொடுங்க. இப்படிக்கே ஏறணும், இப்படிக்கே பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தவங்க காலை தூக்கி போடுறதுக்கு நாங்களே சொல்லி கொடுத்தோம். எதுக்கு காலை தூக்கி போடுறதுக்கு? குதிரை மேல ஏறி எப்படி காலை போட்டு இதை பிடிக்கணும், எதை பிடிக்க கட்சி பிடிக்கணும். எங்களுக்கு நீங்க ஆட்சி காமிச்சீங்க. ஆமா, நாங்கள் கற்றுக் கொடுத்து சரியாக நடக்கிறது பார்க்கலாம். ஆமா ஆமா, இன்னும் தாய்மாமன்கள் சோர்ந்து போய் நாங்க என்னைக்கு சோர மாட்டோம். சோர்ந்தா சங்கத்து பக்கம் வரவே மாட்டோம். அப்படியேப்பட்ட ஆண்கள் தான் தாங்கள். சக்கரை கிருவால முருகன் அம்மாவையும் பூஞ்சைக்கு கூட வாத்தியார் கூட நாங்க போக மாட்டோம். அப்படி இருக்க காலகட்டத்தில் சக்கரவி கிருமினால் முருகன் அருளாயும் எய்தாப்புல காத்து அருள் ஒழிக்கும் தெய்வங்கள் புண்ணியத்தாலையும் அதுவே நன்றாக நல்லபடியா வாழ வேண்டும், வாழணும். அப்படி இருக்க காலகட்டத்தில் ஆங்கிலம் அப்பா அங்கே நாட்டு ஆங்கிலம் அடைக்கால கடமைன்றாடா அப்படி கூற மாட்டோம். நம்ம நாடு எப்படியாப்பட்ட நாடு? பலமான நாடு அல்லவா, வண்ணமான நாடு அல்லவா. நம்ம நாட்டை பத்தி தரக்குறா பேசுறேன் கயவன். நம்ம நாட்டில் என்ன இல்லை இல்லைன்னு சொல்லுங்க, எதுவுமே இல்லை. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? ஏன் கையை ஏந்த வந்து வெள்ளாட்டில் இதெல்லாம் இல்லை நம்ம வாழ நாட்டில். அத்தனை செலவுப்பட்டனா நம்ம நாடு, நம்ம நாடு. அப்படிப்பட்ட நாடை பத்தி தரக்குறா பேசுறேன். அந்த ஏகாதி வெளியுறிச்ச வெள்ளையன் கன்னி தமிழ் பிறந்த கன்னி தமிழ்நாடு, கலைஞர் சார்ந்த காவிய தமிழ்நாடு, அரசு நடந்தவன் நடத்தோடு கட்டி காக்க வீர உழவர் கூட்டவன் உழவர் தமிழ்நாடு. பொதுமலை தென்றல் தாராட்ட பரிமுலை அடக்கண்டு தலையாக்க பொண்ணு மாநில சாதி குற்றம் சோலை இருந்த பைத்தமிழ்நாடு. ஆமாங்க, இவன் மீன்மொழி சிவராமன் பாண்டிய நாடு, கற்பகத்தை கண்டறிக்கு செலவழிக்க கற்பக சேரன் செங்குட செலுத்தி நம்ம நாடு. ஏன் புறமோடு பரிவர்த்தை வீர போராட்ட தென்னாடு, அதுவே நமது பொன்னாடு. ஏகத்தி விரவத சின்னங்களே, அடக்குறைகளை அடக்கும் தங்கங்களே, சித்தி செல்வி பாண்டால் மாறுவது பாட்டம் மதிய பாடா பா மாறுமாளர் மதிவிட்டவனை மாறப்படுகிற போட்டி வெள்ளாமல் வருகின்றது. மன்னவர்கள் கணக்கு எதுக்காக கேட்கின்றான்? எவனுக்கு அதிகாரம் இருக்கின்றது? அப்படி இருக்க காலகட்டத்தில் தாங்கள் அவன் எதுக்குமா வழி வச்சுதான் கேட்க நம்ம யாருக்கு இது விலைக்கு குடிச்சிருக்கிறோமா இல்ல நம்மகிட்ட விளைக்காம குடிச்சிருக்கோமா? மாமனார் இது வரையில யாருக்காவது வச்சு ஆட்சி கொடுத்திருக்கோமா? நம்ம வாங்கிட்டாங்க வழக்கம். வானம் தந்தது மலை, பூமி தந்த விளைச்சல். எதற்காக கேட்கின்றார்? எவனுக்கு அதிகாரம் இருக்கின்றது? எவ்வளவு தைரியம் தான் நம்ம கிட்டே விஸ்கி கேட்பியா? விஸ்கி கேட்கிறானா? நம் மண்ணில் நம்ம பூமியில் கடல் பிரதேசம் இருக்கிறது நமக்கு விலைமதியான முத்துக்கள் இருக்கின்றது. மலப்பிரதேசம் இருக்கிற நமக்காக விலைமதியான வைர கற்கள் இருக்கின்றது. நாமளோட உயிரோட ஜீவராசி ஒன்றுவதற்கு சம்பளம் விவசாயம் இருக்கின்றது. அதெல்லாம் இருக்கவங்க மகாராஜா வெள்ளக்கார நம்ம நாட்டை சூழ பார்க்கிறார். அப்படியாப்பட்ட நாட்டை பத்தி சரக்கரை பேசிக் கொண்டிருக்க அந்த கயவன் அப்படி இருக்க காலகட்டத்தில் 1000 மணி நேரம் அனுப்புறாங்க படைத்தனரும். நாம் சிவான் மந்தியான காரணங்களுக்காக பாறைக்குண்ட கன்செப்டா 150 பத்திரிகை நெல்வாங்க சென்றீர்களே. ஆமா சோமா அப்படி இருந்தீங்க. நாங்க எப்பவுமே சந்தோஷமா சந்தோஷம் இல்லைன்னா நாங்க இல்ல சந்தோஷம். தாங்கள் 1000 கம்போல 100 பரிவாரம் 64 பரிவாரம். சரி, மேல கொட்டாரம் போய் கீழே கொட்டாரம் போய் நீங்க வட்டிக்காவது வாசிக்காவது. ஆமையா நெல் வாங்க வர சொன்னீங்க. அனுப்பணும்.
அனுப்புறீங்களா? ஆமா. நீங்க அனுப்புறதுக்கு சரி எல்லா வேலையும் நாங்க பண்ணிக்கணும். ஓஹோ, அதுக்கான தாங்கள் நம்பி அனுப்புனது. எங்களை நம்பி நீங்க என்ன சொல்லி அனுப்புறீங்களா? கொல்லப்பட்டிய மொத்தமா நாயக்கரண்டா, முன்னுரிமை செய்யுங்க. நாயக்கரண்டா அப்படியாப்பட்ட வீரர்களை தாங்கள் அங்க சொல்லாத கூட செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. சந்தோஷமா இருக்கிறது. ஏங்க நீங்க எழுதுனா நாங்க என்னையாக மாறுவீங்க. அப்படியாப்பட்ட வீரர்கள் அல்லவா? சரி, அதுல ஒரு சின்ன கிவிக்கல் நடந்தது. சின்ன கிவிக்கோள். கிவிக்கோளா? அப்படின்னா 800 மாட்டை நாங்க 10 மாட்டோம்னு சொன்னோம். சரி, மந்திரி யாரும் ஓட்டுக்கண்ணா, தாங்கள் 10 மாட்டேன் அவங்க ஓட்டுக்கண்ணா. ஓட்டுனா அப்படி சொல்லிக்க 800 மாடு. அவங்களுக்கு நமக்கு ஏற்கனவே பகையா இருக்க. என்ன தகுதியத்துல ஓட்ட சொல்றீங்க? யார? அங்க மந்திரியா இருக்கு. ஆமா, 800 மாட்டு 800 மாட்டை பத்தலாமா? ஏற்கனவே 800 நமக்கு ஏகமான பகையை சொல்லுங்க. ஆமா, அவங்க மாட்டுல ஒண்ணுக்கு விடாம ஓட்ட. பாவம் பாவம் வாயிலாட்சி மத்த நீங்க பகையாளி மாட்டை ஓட்டினாலும் ஒண்ணுக்கு இல்லாம ஒண்ணுக்கு விடாம எதுக்காக ஓட்டுங்க? பச்சை வச்சாது இதுலயே அடைச்சா ஒண்ணு விடாம. சரி, ஒண்ணு கூட விடக்கூடாது அப்படி அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பட்டியலையும் கலெக்ஷன் சிவந்தார முடியாது. ஆமையா? மாட்டியல்ல பொதுவாட்டியாச்சு இறக்கி விட்டுட்டு மாட்டியெல்லாம் ஓட்டி விட்டுருவோம். சரி, அவரு படிச்சால சிவன் அவர்கள். ஆமா, அவர் சொன்ன மாதிரி 800 மாட்டையும் ஒண்ணு கூடாம வரட்டும். எப்பவுமே விடாம பத்திக்கிட்டு வர்றான். சரி, பத்திக்கிட்டு வந்தா எல்லா மாடு சரியா போகும். 800 மாடம் 799 மாடு சரியா போகுது. 800 தாங்கள் ஆரம்பிக்கிற ஊர்லயே ஒண்ணு மட்டும் பின்வாங்குது. ஓஹோ, காரணம் என்னடா பின்வாங்குது? அப்படி நீங்களே ஏறிக்கிட்டு பாக்க. என்ன ஏற்றி பார்த்தீங்க? சரி, ஏறிக்கிட்டு பாக்குறேன். தனியா போய் மகாராஷ்டிரா ஒரு மாடு, அந்த மாடு திரும்பி 800 அந்த கருத்துக்கு வர முடியாது. தெரிஞ்சிருக்குமோ? பசி எடுத்துச்சு. சரி, கம்மாய்க்குள்ள ஏறிக்கிட்டு காணான்னு நினைக்கிட்டு புடுத்து கண்டி வாட்டிச்சு. இளமணி ஓடுறோம்னா புள்ளு மேட்டாச்சும் இளமணி ஓடும். அதையும் சேர்த்து ஓடிட்டு போய் எல்லாத்தையும் பசுமாடு. ஆமா, சரி, வீரப்பட்ட வாட்டில வேளாண்டி பட்டிருந்தாங்க. எனக்கு பேரங்க தானே வேணும். ஆமா, தாங்களுக்கு பேரண்டா. ஆமா, சரி, வேளாண்டி உசுக்கணும். கிளப்பி பார்க்க கிளம்ப மாட்டேங்கிறான். எதை கிளப்புனீங்க? எதை கிளம்ப மாட்டேது? வேளாண்டிய கிளப்பணுங்க. சரி, கிளம்ப மாட்டேன்ட்டாங்க. ஏன், என்னையா காரணம்? போன வெளியில படுத்துட்டாங்க. ஆமா, ஏற்கனவே போலக்காரன். சரின்னு எந்திரிச்சாங்க. சரி, பாஞ்சாலம் முடிச்சு கம்பளம் வந்திருக்கா. நெல்லு வேணும் கேட்டோம். என்ன சொல்ல வேண்டும்? நெல்லு கேட்டா பட்டியல கல்ல கேட்டா தாங்கள் வேறு கம்பளம் என்ன விஷயங்க? முதல் நாளே வந்து கல்லுக்கடையில தகராறு பண்ணிருக்கேன். தகராறு பண்ணாங்க. அப்புறம் டப்பாக்காரு தகராறு பண்ணிருக்காரு. தகராறு. சரி, அந்த வழியில வந்து படுத்திருந்திருக்கேன். எனக்கு தெரியாது. அந்த சண்டைய கல்லுக்கடையெல்லாம் உடைச்சு மூளை இருக்காங்களா அந்த கடையில சரி, மூளை இருக்கா, நாக்கு இருக்குதா, மூக்கு இருக்குதா தாங்களை பார்த்து அவங்களுக்குள்ள கல்லுக்கடையில உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த தகராறுல வந்துதானே பாவத்துல படுத்திருக்கேன். அந்த கோபத்தை தாங்கள் ஊசிட்டீங்க. நாங்க போய் எழுப்போம். சரி, அவங்க ஆள் வந்து கையலாக்குன்னு சொல்லி எங்களை போக்குமாக்கா பேச நாங்களும் அடிச்சோம். 3 பேரும் சச்சு போய. மாமனார்களே, என்ன பார்த்த சர்வசாதாரண சொல்றீங்க? அடிச்ச 3 பேரும் சச்சு போன. எதற்காக அவங்க போனோம்? 3 பேரும் செத்து போனா சர்வசாதாரணம் சொல்றீங்க? 3 பேருமே நில தடுமாறி பேசினாங்க. சரி, மரியாதை கொடுத்து போதியாது இருந்த சரி இருக்கட்டும். தாங்கள் செஞ்ச நாங்க என்ன பேசி போட்டு ஆளுங்களா? ஆமா, எப்படியாப்பட்ட வீரர்கள்? உங்களுக்கு தாய்மாமன் தாய்மாமன் எப்படி இருப்பீங்க? எங்களுக்கு ரோசம் இருக்குமா? நல்லா வரா. அதை வாட்டுக்க தாறுமாறா கேட்கிறேன். தாங்களிடம் சரி அவதூறா கேட்கிறேன். ரொம்ப எங்களை மானக்கேடா காட்டுறேன். தாங்கள் அதுக்காக தடுத்து கொண்டு விட்டீங்களா? அடிக்கல. 2 தட்டு தட்டினா அடித்து கொண்டு விட்டு அள்ளி வந்த நெல் மணிக்கெல்லாம் எங்க வைத்திருக்கீங்க? கொள்றது கொலவுன்றதா எங்க வேலை. தாங்கள் அப்படி செய்யக்கூடாது. என்ன அடிச்சா சரி, தூங்கினவங்க எந்திரிக்கல. அப்படி சொல்லுங்க. பாத்தீங்களா? கொண்டு விட்டு இருக்க நெல்ல அள்ளி வந்து விட்டீர்கள். அள்ளி வந்த நெல் மணிக்கல் எங்க இருக்கின்றது? அப்படியா? அண்ணாவுக்கு தெரியுமா?
சொன்னாங்க தாங்கள் எதிர்பார்த்தோன்னு இருக்காங்க. அப்படியா? அப்படி நான் அண்ணா அழைக்கிறார்கள். இல்ல அழைச்சோம். அப்படி சொல்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது மறைக்கை சொத்து பல்லாத வரும் பொழுது எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும் என்று திருச்சிந்தனத்தை முருகப் பெருமானை வழங்கி அண்ணா பதில் வாக்கின்றேன். கருவாகி பொருளில் உருவான கடலில் கருவாகி பொருளில் உருவான கண்கள் ஊர் இந்த ஊர். கடலில் கருவாகி பொருளில் உருவான கண்கள் ஊர் என்ற கனவு மரவாரின போலிருக்கின்ற மனிதர்களை சிந்தையோ. கனவு மரவாரின போலிருக்கின்ற மனிதர்களை சிந்தையோ. குண்டங்களில் கோவி கொண்ட வடிவேலல் கண்ட சுகம் என்னவோ. குண்டங்களில் கோயில் உள்ள வடிவேலல் கொண்ட சுவையேனவோ. குண்டங்களில் கோவி கொண்ட வடிவேலல் கண்ட சுகம் என்னவோ. கொண்டதான நேரம் கொண்ட பிதாலே மனிதர்களில் சிந்தையும் அலகல் குமரத்த தாவினில் துடிதலில் எனவது வைத்தொன்றே. ஆளுகள் குமரர்களோடில் குடிகொண்டு விலவல் பெயர் கொண்டதே. அலகல் முருகன் தாவினில் துடிதலில் எனவது வைத்தொன்றே. பலரும் தமிழ் பாட்டி தருவை மூதாட்டி பழனியை கண்டனர். பழனி என்று சொன்னதா. பழனில் கருவாகி பொருளில் உருவான கண்டனூர் என்றனோ. கனவு மரபான தினமும் இருக்கின்ற மனிதர்களை சிந்தையோ. மனிதர்களை சிந்தையோ. மனிதர்களை சிந்தையோ. ஆமா தமிழா. அப்படிதான் அண்ணா பதிலாகிறேன். வண்ண நிலவி வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே ஏற்று இல்லாதது கதைதான் யாரும் சொல்லாதது நிலைதான் நிலவி வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே ஏற்று இல்லாதது யாரும் சொல்லாதது கதைதான் வண்ண நிலவி வைகை நதியே. பொல்லாதே ஆனாலும் மாமி
அந்த ஊழலில் கீழோடே பாயுதீக போடே அலைய வாழ்க்கை மாறு அந்த நிலவே வைகை நதியே தாழ் போன போது போராது தீயும் மாள் போட்ட கோட்டை தாழாது எழும் ஏழ்மானம் நெஞ்சும் நம்பாதது தந்தீகம் உள்ளானது முள் மீது நான் போனால் முள்ளாடி நான் இது பாவோனால் மாடு காதமாடும் மனது ஏகி வாழும் மன்ன நிலவே வைகனவே என்ன கதையே